ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் 1.2.5ல் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேங்கண்ணே. என்ன சொன்னோம் அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ்னால் டிஎம்வி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். டொபாக்கோ மொசைக் வைரஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் த இயர் 1892 பை டிமென்ட்ரி ஐவனோஸ்கி. இது ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோவில் முன்னாடி சொன்னதுலேயே தான் இருக்குது எல்லாமே. கண்ணே இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி லைன் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் தரோலி. நல்லா படிச்சுக்குங்க, மைண்டில் வச்சுக்கோங்க, எழுதி பார்க்கணும். ஸோ ஓகேம்மா, த வைரஸ் இன்ஃபெக்ட் ஹெல்த்தி பிளான்ஸ் த்ரூ த வெக்டர் லைக் அஃபைட்ஸ் அண்டு லோக்கஸ். அதாவது அஃபைட்ஸ்னால் செடியில் இருக்கக்கூடிய பேன். நமக்கு எப்படி தலையில் பேன் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி செடியில் இருக்கக்கூடிய பேனுங்கிறது அஃபைட்ஸ் அப்படின்றோம். லோக்கட்ஸ் அப்படிங்கிறது இது சாதாரண வெட்டுக்கிளி. இது ரெண்டு மூலிமா ஈஸியாக பரவக்கூடியது. ஸோ த ஃபஸ்ட்டு விசிபிள் சிம்டம்ஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் அ லீஃப் கலர் along the veins and show the typical yellow and green molting is a mosaic symptom. அதாவது என்ன சொன்ன, பவள செடியில் பார்த்தினாக்கன்னே ஒரு குறிப்பிட்ட லீஃப்னுடைய லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது பவள செடி அப்படின்னாலே அதில் பார்க்குறது மெயின் நமக்கு எக்கானமி, அதாவது வருமானத்தை கொடுக்குறது அது இலை தான். ஓகேங்களா? அந்த லீஃபில் பார்த்திங்கன்னா வெயின்ஸ் மட்டும் கலர்லெஸ் கண்டிஷனில் இருக்கும். அதே போல் அங்கங்கே திட்டா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு, அதாவது நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த லீஃப்னோட வெயின்ஸ் நரம்பிடை பச்சை சோகை அப்படிம்பாங்க, பச்சைய சோகை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அந்த பசுமை நிற தேமல் புள்ளிகள் இல்லை, அங்கங்கே பார்த்தோன்னா அந்த பிளான்ட்டோடைய லீஃபில் சின்ன சின்னதாக திட்டாக தெரியும். அதை வச்சு தான் அந்த சிம்டம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த பவள செடிக்கு டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். டக்குன்னு அந்த செடி ஒன்றை மட்டும் அவங்க கிள்ளி அந்த சைடில் உடனே அப்படியெல்லாம் தூக்கிறிய மாட்டாங்க. அது கரெக்டாக ஹார்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த விவசாயிங்களுக்கு. அது பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் அது அந்த செடியை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முதல்ல எரிச்சிருவாங்க. சில இடங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் பரவிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிடிங்க அந்த செடியை கம்ப்ளீட்டாக எரிச்சு வச்சுருவாங்க. ஸோ ஓகே, அடுத்தது த டவுன்வர்ட் கர்லிங் அண்ட் there is a distortion of young apical leaves is occurs. The plant becomes stunted and yield is affected. சப்போஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகிடும், அப்படியே ஈல்டு ரொம்ப குறைஞ்சி போயிடும். அது வந்து வேல்யூபிள் இல்லை அதுக்கப்புறம். அடுத்தது இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பண்ணால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேம்மா, என்னுடைய ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி தான் பார்க்க முடியும்னு நான் சொல்லிட்டேன். இதில் டொபாக்கோ மொசைக் வைரஸுங்கிறது போலே தேமல் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெலிக்கல் வைரஸ். ஹெலிக்கல்னால் உங்களுக்கு சொல்லியாச்சு, கோல் வடிவமைப்பு பெற்றுள்ள இருக்கும். இதில் படம் பார்த்தோம் பிக்சரில் 1.4ல் நம்ம ஆளில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது மெஷரிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பண்ணால் ஹெலிக்கல் 300 × 20 nanometer வித் மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். தட் இஸ் 39 × 10⁶ டால்டன்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? நீங்களே கெமிஸ்ட்ரியில் நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க, கிளியராக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி மூலக்கூறு எடை இருக்கக்கூடிய 39 × 10⁶ டால்டன் ஆகும். இப்போது விரியான் எனப்படக்கூடிய வைரஸ் துகள் 2 முக்கியமான ஒரு பகுதியை கொண்டிருக்கும். இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ த விரியான் இஸ் அ மேடப் ஆஃப் 2 கான்ஸ்டியூயன்ட்ஸ். ஒன்று ப்ரோட்டீன் கோட், தட் இஸ் அ கேப்சைட். இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கோட் நம்ம சொல்லியாச்சு, தட் இஸ் அ ப்ரோட்டீன் கோர். அதுக்கு என்ன பேர்? கேப்சைட். ரெண்டாவது பாருங்கள் கோர், அதுக்கு என்ன சொல்கிறோம்? நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? ஸோ த ப்ரோட்டீன் கோட் இஸ் மெயின்லி மேடப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 2130 okay identical protein subunits called capsomer. உங்களுக்கு நடத்தும் பொழுதே காட்டியிருக்கேன், அந்த பிக்சரை காட்டும் பொழுதே சொன்னேன். ஸோ விச் ஆர் ப்ரெசன்ட் ஆர் இந்த சென்ட்ரல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA மாலிகூல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நெசசரி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்ப்ளீட் the TME particle is considered it's a RNA. So the RNA is consists of 6500 nucleotides. ஓகேங்களா? இப்போ ஒரு டொபாக்கோ மொசைக் வைரஸில் RNA எவ்வளோ இருக்கும், நியூக்ளியோடைட்ஸை கொண்டிருக்கும் அப்படின்னா 6500 நியூக்ளியோடைடுகளை கொண்டிருக்கும். அடுத்தது
நான் இந்த பேக்டீரியா பேஜோடைய ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 3 ட்ரா காட்டியிருந்தேன் உங்கள் புக்கில் இருக்க மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு. அடினோ வைரஸ், பேக்டீரியா பேஜ், அடுத்து லாஸ்ட் வந்து பேக்டீரியா பேஜ் இருக்குது, சென்டரில் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் நான் காட்டியிருந்தேன். இப்போ ரெண்டாவது 1.2.6 எடுத்துட்டிங்கன்னா பேக்டீரியா பேஜ். The virus infecting bacteria are called bacteriophage. Is very very important. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். 1 mark question. The virus infecting bacteria is called as a bacteriophage. Okay? It's okay. இதில் நம்ம மற்றெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. மெயினாக எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா சாயில் இருக்கும், சீவேஜ் வாட்டரில், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அண்டு மில்க். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேக்டீரியா பேஜை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேக்டீரியா பேஜ் ட்ரா உங்களுக்கு சொல்லியாச்சுமா. இது ஒரு டாட்போல் ஷேப்பில் இருக்கும். டாட்போல்னால் தலைப்பிரட்டை வடிவத்தில் இருக்கும். அந்த தலைப்பிரட்டை வடிவத்தில் இருக்கும் பொழுது நம்ம டாட்போல் ஷேப். ஓகே, இது கன்சிஸ்டிங் ஆஃப் ஹெட்டு, ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா, காலர், செயின், பேஸ் பிளேட் அண்டு ஃபைபர் 6 இருக்குன்னு சொன்னீங்களா. 1.4 ட்ரா சொல்லியிருந்தேன். அந்த ஹெட் போர்ஷன் ஏற்கனவே சொன்னேன் ஹெக்ஸகோனல். ஹெக்ஸகோனல்னால் 1 2 3 4 5 6 இதுக்கு தான் அந்த ஹெக்ஸகோனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். which is consisting about 2000 identical protein subunits. நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ரோட்டீன் போர்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும், 2000 இருக்கும். ஹெலிக்கல் சைல்ஸ், இந்த லாங் helical tail, it consisting of inner tuber. The core is connected to a head by a core. So there is a base plate. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, கீழே இருக்கக்கூடியதான் பேஸ் பிளேட் இல்லையா. அந்த பேஸ் plates, so there is a base plate attached to the end of the tail. The base plate இது ரொம்ப முக்கியம். பேஸ் பிளேட்டில் எத்தனை அந்த டெயில் ஃபைபர்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 இருக்கணும். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்டு. வாட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபைபர்ஸ் அப்படின்னா அட்டாச் டு த பேஜ் ஆன் த செல் ஆஃப் த பாக்டீரியல் ஹோஸ்ட் டியூரிங் ரெப்ளிகேஷன் ஆகும்பொழுது அட்டாச் பண்ணுறது. ஓகேங்களா. இதில் பாருங்கள், டிஎஸ் தட் இஸ் அ டிஎன்ஏ மாலிகூல் இஸ் அபவுட் 50 and a millimicron is tightly packed inside the head. ஓகே, சென்டரில் என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு, டிஎன்ஏ. இதில் வந்து about 1000 times longer than the page itself. ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.2.7ல் ஏன்கனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இந்த கிளாஸு. பிகாஸ் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி லெசன். ஒரு லெசன்றது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலேயே வந்துடும், 40 பேஜஸ் மேலே இருக்குமா. ரொம்ப டெட் ஸ்லோவில் போனால் ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ண முடியாது. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கவனிக்கின்ற நம்பிக்கையில் நான் நடத்திட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேம்மா. கம் டு த லெசன். 1.2.7ல் பார்த்தனா குட்டிமா, மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பேஜ். ஓகே, ஸோ த பேஜ் மல்டிப்ளை. ஓகேவா. ஸோ இதில் என்ன செய்யும் அப்படின்னா, பேஜஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ த பேஜ் மல்டிப்ளை த்ரூ த 2 different types of life cycle. The first one is the lytic or virulent cycle. The second one is B. There is a lysogenic or avirulent. அதாவது வீரியமுள்ள, விரலண்ட்னா வீரியமுள்ள, விரலண்ட்னா வீரியமற்ற. ஸோ அதே அமைப்பு தான் இங்கேயும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அதுலேயும் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப்ஸ் என்ன படிக்கிறோம், தமிழில் சொன்னோன்னா ஃபஸ்ட்டு டைப்ஸ் வந்து லைட்டிக் சைக்கிளில் சிதைவு சுழற்சி. கண்ணே, லைட்டிக்னா சிதைவு. ஓகேங்களா. லைசோஜினிக்னா உறக்க நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு லைட்டிக் சைக்கிள், தமிழில் சிதைவு சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல டூரிங் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த பேஜ், இந்த இடத்துல டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த ஹோஸ்ட் பாக்டீரியல் செல் அக்கர்ஸ் and the progeny various extremely sorryமா the virions are released. உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். 1.5Aல இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம 1 by 1 சொல்கிறோம். இப்போ பார்த்தோன்னா ஜென்ரலாக உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தோன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா. என்னென்ன டைட்டில் முதல்ல அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜாப்ஷன். வாட் இஸ் த மீனிங் ஃபார் அட்ஜாப்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ தமிழில் சொல்லி போனால் ஒட்டி கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் அட்ஜாப்ஷன். த டீ
ஃபோர் அப்படின்னு பேஜ்னால T4 there is a bacteria page. ஓகேங்களா? the particles interact with the cell wall of the host. there is a E. coli. ஈங்கிறது இசசியா கோலை பாக்டீரியா. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பாக்டீரியா பேஜ் T பேஜ் இருக்கு இல்லைங்களா, அது செல் வால் ஆஃப் த ஹோஸ்ட் மேலே இன்ட்ராக்ட் பண்ணுது. எந்த ஹோஸ்ட் மேலே? E. coli. E. coliங்கிறது ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். அந்த ஈயோட ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் எசசியா கோலை. ஓகே, ஸோ ஓகேம்மா. த பேஜ் டால்ஸ் மேக்ஸ் கண்ட்ராக்ட் பிட்வீன், அதாவது கான்டாக்ட் பண்ண ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுது. பிட்வீன் த டூ அண்டு child fibers recognize the specific receptor sites present on the bacterial cell surface. The lipopolysaccharides of the child fibers act as a receptor in the pages. ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்கண்ணே, அதுக்கப்புறம் என்னன்றது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். The process of involving the recognition of the page to bacterium is called landing. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டுங்களா? இப்போ முதல்ல ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாக்டீரியா பேஜ் T4 துகள் இருக்கு இல்லைங்களா, அது வைரஸு ஓம்புயிரி செல்லு, எந்த ஓம்புயிரி? E. coli அப்படி இந்த சுவருடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கும். அப்போ ரெண்டுக்கும் இடையே பார்த்தோன்னா இந்த பேஜினுடைய நார்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். அதாவது ஃபைபர், டெயில் ஃபைபர்ஸ் இந்த பாக்டீரியா செல் பரப்பில் ஒரு குறிப்பிட்ட ஏற்பிழைக்கு மூலமாக நகர்ந்து செல்லும். அந்த நிகழ்வு நடக்கும். அப்போ அந்த டெயில் ஃபைபர்ஸ் there is a வால்நார்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிப்போசாக்ரைட்ஸ் பட் பேஜ் ஏற்பிகளாக செயல்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பாக்டீரியாத்துடன் பேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒத்தேற்பு நிகழ்வு இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் உள்ளடக்கி தான் லேண்டிங். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா பிறழங்கள், அதாவது பரப்பிடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு செல்லுக்கு இடையே, அதாவது இந்த மாதிரி இந்த டெயில் ஃபைபர்ஸுக்கும் பாக்டீரியா செல்லுக்கும் இடையே நடக்கக்கூடிய தொடர்பு உறுதி அந்த மாதிரி செய்யப்பட்டவுடன் அந்த டெயில் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வளைந்து பொருந்தி அடித்தட்டு மற்றும் அதனுடைய முட்கள் அந்த பாக்டீரியா செல் மேலே நல்லா பொறுத்துக்கும். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம சொல்கிறது என்னென்னா பின்னிங், தட் இஸ் குத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை கண்டினியூஷன் சொல்ல பாருங்கள். So once the contraction is established, the child fibers bend to anchor and the pins and the base of the plate to the surface. This step is called as a pinning. ஓகேங்களா? ஸோ லேண்டிங்னா என்ன, பின்னிங்னா என்னன்னு ரெண்டும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெனட்ரேஷன், தமிழில் ஊடுருவுதல், பெனட்ரேஷன். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா the penetration process involve the mechanical and enzymatic digestion of the cell wall of the host. இங்கே இயங்கக்கூடிய முறை மற்றும் நொதியை பயன்படுத்தி தான் ஓம்புயிரி செல்லுள்ள அது செல் சுவர் கரைக்கப்படும். அப்போ அந்த ஊடுருவுதல் நடைபெறும். ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சியின் போது நம்ம என்னென்ன பண்ணோம், பிணைக்கப்படக்கூடிய பகுதியில் வைரஸ் நொதியானது, அதாவது லைசோசோம் பயன்படுத்தி தான் பாக்டீரியாத்தினுடைய செல் சுவர் என்னாகும், சிதைக்கப்படும். அதான் பாருங்கள், த penetration process involving mechanical and enzymatic digestion, the cell wall of the host at the recognition site page digest certain cell wall structure by the viral enzyme lysozyme. ஓகேங்களா? After pinning the tail sheet contract using the ATP and appears shorter and thicker. After contraction of the page plate enlarges through which DNA is injected into the cell wall without using metabolic energy. இந்த இடத்துல எந்த விதமான மெட்டபாலிக் எனர்ஜிலாம் யூஸ் பண்ணாமல் ஹோஸ்டிலேருந்து அப்படியே அந்த டிஎன்ஏவாக எங்கே போகும், E. coli பாக்டீரியாக்குள்ளார என்ட்ரு ஆகிடும். These steps involving injection of the DNA particles alone into bacterial cell is called as a transfection. The empty, அப்போ பாக்டீரியா பேஜுக்குள்ளார இந்த டிஎன்ஏ வந்துருச்சு எங்கள் ஹோஸ்ட்டுக்குள்ளார. அப்போ அதாவது ஓம்பியிருக்குள்ளார வந்துருச்சு E. coli பாக்டீரியாக்குள்ளார. அப்போ அந்த பாக்டீரியா பேஜுக்குள்ளே இருக்க அந்த ஹெட் போர்ஷனில் எம்டியாக இருக்கும், எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அது வெறும் கூடு, தட் இஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தமிழ் ஒரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் லைசோசோமாக இருக்கு இல்லையா, அந்த லைசோசோம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காகுது. அப்போது அந்த ஈஸ்ட்டு, தட் இஸ் இசசியா கோலை மேலே இருக்கக்கூடிய அந்த செல்சுவருக்கு மேலே தான் அந்த ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கக்கூடிய T பேஜ், பாக்டீரியா பேஜ் உட்காந்துருக்கு.
அப்போ லைசோசோம்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணும். அந்த செல்ஸ் வர எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்துல செல்லை கரைக்கும். எஸ்எஸ்ஏ கோளுடைய செல்லை கரைச்ச உடனே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா பேஜினுடைய செல்லை கரைஞ்ச உடனே அப்போது அந்த பாக்டீரியா பேஜ் என்ன பண்ண உடனே நல்லா தடிச்சிருக்கும், குட்டையாக போயிடும். அப்புறம் அது கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு இருக்கு இல்லைங்களா, அதனோட மையப்பகுதி என்ன பண்ணும், விரிவடையும். ஏன்னா மையப்பகுதி விரிவடைஞ்சால் தான் அதன் மூலிமா அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அந்த மூலக்கூறானது தலைப்பகுதியிலிருந்து எங்கே வரும், பாக்டீரியானுடைய செல்லுக்குள்ளே வரும். அதாவது உள்ளீடற்ற மையக்குழாய் வழியாக வளர்ச்சிதை மாற்ற ஆற்றல் அதாவது மெட்டபாலிக் எனர்ஜி எதுவுமே செலவு பண்ணாமல் நேராக ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துடும், பாக்டீரியாக்குள்ளே வந்துடும். அதாவது எஸ்எஸ்ஏ கோலை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஈகோலைங்கிறது தான் மெயின் முக்கியமானது. மேலே ஹெட் போர்ஷன்மாக இருக்கு இல்லைங்களா, அது பாக்டீரியா பேஜு. யாருக்குள்ளே இப்போ நுழைய போகிறாங்க, ஈகோலை தரிச எஸ்எஸ்ஏ கோலைக்குள்ளே நுழையிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஊடுருவதற்கு பின்னாடி அவம்புயிர் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் அ பாக்டீரியா பேஜ். அப்போது செல்லுக்கு வெளியே காணப்படக்கூடிய அந்த பாக்டீரியா பேஜில் வெறும் புரத உரை, வெறும் கூடு, தட் இஸ் அ ஹோஸ்ட் என்று சொல்கிறோம். ஓகேங்களா. இது செகண்ட் ஸ்டெப்ஸு. அடுத்தது தேர்டு பாதமாக சிந்தசிஸ். தட் இஸ் என்ன சொல்கிறேன், தமிழில் உற்பத்தி செய்யப்படும், சிந்தசிஸ் பண்ணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு degradation of the bacterial chromosome, protein synthesis and DNA replication. So the page nucleic acid take place and over the host biosynthetic machinery. அதாவது இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நிலையில் பாக்டீரியா குரோமோசோம் சிதைவரை செய்கிறதும் இல்லாமல் புரத உற்பத்தி பண்ணோம், டிஎன்ஏ ரெட்டிப்பாகும். அப்புறம் அந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, அதாவது பேஜினுடைய உட்கரு அமிலம் ஓம்புயிரும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து, அதாவது பயோசிந்தட்டிக் மெக்கானிசம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவோம், தனது கட்டுப்பாட்டு கொண்டு வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓம்புயிரின டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, அதனுடைய டிஎன்ஏவை என்ன பண்ணோம், செயலிழப்பு செய்யப்படும். பின்னாடி அது ரெண்டு துண்டு துண்டாக உடையும். ஏது, பாக்டீரியா பேஜ்லேருந்து வந்தக்கூடியது உருவாகணும் இல்லைங்களா, அந்த பாக்டீரியா பேஜ் மறுபடியும் ஈக்கோலைக்குள்ளார. அப்போ ஹெட் போர்ஷன் தனியாக, டெயில் போர்ஷன் தனியாக, ஷீத்து இது எல்லாமே தனித்தனியாக துண்டு துண்டாக உருவாகணும். அப்படி உருவாகினா தான் அடுத்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒன்றாவது சேரணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஈக்கோலையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏடைய இதை கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணிடுச்சு, அதனுடைய செயல்பாட்டை தடுத்துருச்சு, கில் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே உள்ளார நடக்கக்கூடிய அந்த சிந்தசிஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாக்டீரியா பேஜினுடைய கண்ட்ரோலில் இருந்து வரக்கூடியது அந்த டிஎன்ஏ. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றம் நடந்துடும். அப்போ சின்ன சின்ன பார்ட்டு, ஹெட் போர்ஷன், டெயில் போர்ஷன், ஷீட் எல்லாமே வந்துடும். அடுத்தது ஃபோர்த்து பேஜஸ் வரும்பொழுது இப்போ அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும், அது எல்லாம் ஒன்றா செய்யணும் இல்லையா. மெச்சுரேஷன் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக வளர்ந்துடணும். அதாவது ஹெட் போர்ஷன் வந்து கரெக்டாக எங்கே இருக்கணும், அடுத்தது ஷீட் எங்கே இருக்கணும், அது செல் பிளேட்டு, அது டெயில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஒன்றா கரெக்டாக வந்து ஜாயின் ஆகி ஒரு முழுமையான ஒரு பாக்டீரியா பேஜோட உருவம் அடுத்ததில் கிடைக்கும். அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். ஸோ த டிஎன்ஏ ஆஃப் த பேஜ் இஸ் அ ப்ரோட்டீன் கோட் ஆர் synthesized separately under assembly to form the page particle. The process of assembling the page particle is known as maturation. இதுதான் முதிர்வடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ சின்னதாக இருந்த பகுதி எல்லாம் ஒன்றா சேரும் முதிரும். ஆஃப்டர் த 20 minutes of the infections about 300 நியூ பேஜ் ஆர் அசம்பிளி. அப்போ பாருங்கள், இன்ஃபெக்ஷன் ஆன 20 நிமிஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 300 நியூ பேஜஸ் வந்து வெளிவரும். சரிங்களா. அடுத்தது 5th ரிலீஸ் பண்ணோம். அடுத்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன ஆகணும், அது வெடித்து வெளியே வரணும். அப்போ தொடர்ந்து பாக்டீரியா எண்ணிக்கையினுடைய அதிகரித்து ஓம்பியனுடைய செல்ஸ் வர வெடிச்சிட்டு அந்த பேஜை வெளியே வரும். அதான் த பேஜ் பார்ட்டிகல்ஸ் கெட் அண்ட் அக்குமுலேட்டட் இன்சைட் த ஹோஸ்ட் செல் ஆர் ரிலீஸ்டு பை லைசிஸ் ஆஃப் த ஹோஸ்ட் செல் வால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனுடைய லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் உங்கள் புக்கில் இருக்க மாதிரியே இருக்குது. இதுதான் அட்சார்ப்ஷன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுதான் சொன்னோம், அட்சார்ப்ஷன் சொல்லிட்டோம். ஓகே கண்ணே, இதுதான் நம்ம வந்து பாக்டீரியா பேஜ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதில் பாருங்கள், கேப்சிட்னா என்னென்னு சொல்லியாச்சு, டிஎன்ஏ எல்லாம் சொல்லிட்டேன். ஓகேவா. அப்போது இந்த ரவுண்ட் போர்ஷன் இப்படி இருக்குல்லம்மா, இதுதான் அந்த பாக்டீரியா தட் இஸ் அ ஈகோலை அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்தோம் உங்களுக்கு. இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா, ஈகோலை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்.
அதில் இருக்கக்கூடிய ஜீனோம். அப்போ பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீனோம் இதுதான். செகண்ட், அடுத்தது செகண்ட் பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போது செகண்டு பெனட்ரேஷன். அப்போ பாருங்கள், அந்த ஜீனோம் பாக்டீரியாக்குள்ளே இருந்த அந்த ஜீனோம் இதுதான். அந்த டிஎன்ஏ வெளியே வருது. எங்கே வருது? பாக்டீரியா பேஜுக்குள்ளேருந்து ஈகோலிக்குள்ளே வந்தாச்சு. அப்போ இங்கேருந்த ரவுண்ட் போர்ஷனுக்கும் இதுக்கும் உள்ள வேரியேஷன் பாருங்கள், சின்ன சின்னதாக பிரேக் ஆகுது. ஓகே, அடுத்தது சிந்தசிஸ் ஆகுது. நான் என்ன சொன்னேன்? இப்போ வந்த டிஎன்ஏ உள்ளாரக்கூடிய அந்த பாக்டீரியா ஜீனோமுடைய ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் பண்ண விடாது. இல்லை தலை தனியாக, வால் தனியாக, டெயில் தனியாக அப்படியே கொட்டி சதஞ்சு கிடக்கும் உள்ளார. அப்போ என்ன ஆகும்? இப்போது பாக்டீரியா பேஜினுடைய டிஎன்ஏ தான் இதனோட ஃபங்க்ஷன் பண்ணும். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஈகோலை பாக்டீரியா அந்த டிஎன்ஏ செயல்பாட்டை இழந்துடும். அடுத்து பாருங்கள், ஹோஸ்ட் செல்லுங்கிறது உள்ளார. அடுத்தது தலை தனியாக இந்த மாதிரி வந்துருச்சுங்களா? அடுத்த ஸ்டேஜஸ் நம்ம போகிறோம். அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். பாருங்கள், அந்த ஹெட் போர்ஷன், அந்த டெயில் போர்ஷன் ஒவ்வொன்றா பாருங்கள் சேர்ந்துடும். பாருங்கள், இது ஹெட்டு. அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த ஷீட் போர்ஷன், இது வந்து செல் பிளேட்டு, ஃபைபர்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகிட்டு ஒரு முழு உருவமாக வரும். அப்போது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும் இல்லைங்களா? மெச்சூர் ஆகிடும். ரிலீஸ் ஆஃப் த நியூ பேஜ் பார்ட்டிகல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக நிறைய அடைஞ்சு போயிருக்கு. ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ரூம்குள்ளார இப்போ ஒரு 30 பேர் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னா அது ஓகே. அதே ரூமில் ஒரு 100 பேர் உட்காந்து, இப்போ தியேட்டருக்கு சினிமாக்கெலாம் போகிற இல்லைங்க, படம் முடிஞ்சு பாருங்கள், அடித்து பிடிச்சி விடிச்சு எல்லா விடியோரம் இல்லை, அந்த மாதிரி தான் மெச்சூர் ஆனது. அடுத்த செகண்ட் ஃபுல்லாக மெச்சூர் ஆகிடுச்சு. நிறைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பாக்டீரியா பேஜ் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே இருக்கக்கூடிய ஈக்குவலுடைய பாக்டீரியா செல்லை வெடிக்க வச்சுட்டு, அதாவது அதை கிழிச்சிட்டு வெளியே வந்துடும். நியூ ரிலீஸ் ஆஃப் த நியூ பேஜ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாம் தான் உங்களுக்கு லைட்டிக் சைக்கிள். ஏங்கிறது வேறு ஒன்றும் இல்லைம்மா, ஃபஸ்ட்டு இப்போ நான் நடத்தின லைட்டிக் சைக்கிளுடைய பிக்சர் தான் இது எல்லாமே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேம்மா, இதனுடைய இன்னொரு பகுதி இது ரொம்ப சிம்பிளானது. இது ரொம்ப ஹெவிலாம் கிடையாது, ஈஸியான மெத்தடு. லைசோஜீனிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த லைசோஜீனிக் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குமே கூட. ஏன்னா உறக்க நிலை சுழற்சி லைசோஜெனிக்னால் ரொம்ப இதில் மாதிரி காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் இல்லை, நத்திங். இட்ஸ் அ சிம்பிள் மெத்தட் இதில். ஸோ இந்த லைசோஜெனிக் சைக்கிள், த பேஜ் டிஎன்ஏ கெட்ஸ் இன்டிகிரேட்டட் இன்டு ஹோஸ்ட் டிஎன்ஏ அண்ட் கெட்ஸ் மல்டிப்ளைட் along the nucleic acid of the host. No independent viral particle is formed. நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த இடத்துல இந்த மாதிரியான இருக்கிற சுழற்சி பாக்டீரியாவில் டிஎன்ஏ ஓம்பீரி வந்து டிஎன்ஏவுடன் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்திக்கொள்ளும் ரெண்டும். ஓகேங்களா? அப்போ ரெண்டும் சேர்ந்து இந்த உட்கரு அமிலம் பெருக்கமடைகிறது, அதே சமயத்தில் அந்த பேஜ் டிஎன்ஏ பெருக்கமடைகிறது, இது எல்லாமே செய்யும். ஆனால் இங்கே தன்னிச்சையாக வைரஸ் வந்து உருவாக்கப்படுறதுலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது, இங்கே வைரஸினுடைய நீண்ட டிஎன்ஏ, அதாவது ஆசுனஸ், அந்த ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1.5 கொடுத்துட்டு பி அப்படின்னு. as soon as the page அதாவது injects in the linear DNA into host cell, so it becomes circular and integrates into bacterial chromosome. By the recombination, the integrated page DNA is now called prophage. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, நீண்ட டிஎன்ஏ இலை அந்த ஓமியோனுடைய செல்லோட நுழைஞ்ச உடனே ஒரு வட்ட வடிவமாக மாறிடும். அப்போ மறு கூட்டிணைவு வழியில் ஓம்புயினுடைய செல்லுக்குள்ளார குரோமோசோமுட இணைந்து கொள்ளும். அப்போ இவ்வாறு ஓம்புயினுடைய செல்லுலாம் குரோமோசோமுட ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய டிஎன்ஏ பாக்டீரியா பேஜினுடைய முன்னோடி, தட் இஸ் அ பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது பார்க்கட்டுமா, இது ப்ரோஃபேஜ். ஓகேவா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the activities of the prophage gene is represented by the 2 repressor protein which are synthesized by phage genes. This check the synthesis of new phage within the host cell. However, each time the bacterial okay ma'am, prophage சொல்லியாச்சு. The activities of the prophage gene represented 2 repressor proteins which are synthesized by the phage genes. This check the synthesis of new phage within the host.
However, each time the bacterial cell divides, the prophage multiplies along with the bacterial chromosome. On exposure to UV radiation and chemicals, the excision of the page DNA may occur and result in lytic cycle. அதாவது இதில் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இதில் யூவி தட் இஸ் கதிர்வீச்சுகள் மற்றும் வேதிப்பொருட்கள் தாக்குதல் இருக்கும்போது பேஜ் டிஎன்ஏ பிளவுபட்டு உட்பட்டு சிதைவு அந்த சுழற்சியிலேயே பெருக்க முடியும். சரிங்களா? ஒவ்வொரு நேரத்துலையும் எப்பயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முன்னோடி பேஜுக்கு அப்புறம் அந்த மரபணு செயல்பாட்டை தடுத்து விடும். அதனால் புதிய பாக்டீரியா ஓம்பியரி செல்லுக்குள்ளே உருவாதலும் தடுக்கப்படும். ஆனால் இருந்தாலும் பாக்டீரியா செல் பகுப்படையக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலுமே பாக்டீரியா குரோமோஸுடன் பிணைந்து ஓகே அந்த பேஜ் முன்னோடி அத்துடன் சேர்ந்து பெருக்க முடியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேம்மா. இப்போ நம்ம பார்த்தலைங்களா லைசோஜெனிக் இந்த லைஃப் சைக்கிள்ஸ் பார்த்தலக்கண்ணே. ஸோ அந்த லைசோஜெனிக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரீப்ரொடியூசிங் அதாவது மேலே ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது என்ட்ராகிறது பேஜ் டிஎன்ஏ பாக்டீரியா. இங்கே பாருங்கள் எந்த விதமான வேரியேஷன்ஸும் இல்லை. ஓகேங்களா? அதாவது இதில் ஸ்லைட் வேரியேஷன்ஸு அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் மெத்தடாக இருக்கக்கூடியது லைசோஜெனிக். ஓகே கண்ணே, இப்போ ஒரு கிளிப் பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பேஜஸ் ரெண்டு சைக்கிள்லையுமே லைசோஜெனிக்கும் லைட்டிக்கும். இப்போ பார்த்தீங்களாக்குண்ணே, இப்போ புரியுதுங்களா? கொஞ்சமாவது புரியுதுங்களா? உங்களுக்கு ப்ரீவியஸில் நடத்துறதுக்கும் இதுக்கு என்ன வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் டைம் தான்மா. உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு எழுதி நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.